So tan 3x ஃபார்முலா தெரிஞ்சுனா நம்ம அடுத்த क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? So sir. tan ஃபார்முலா வரும் பாருங்க. Tan 3x வந்து So tan 3x so tan 3 வந்து 3 tan a minus tan 3a divided by 1 minus 3 tan a. கரெக்ட்டா சொல்லுமா? 3 So tan 3 x tan a minus tan 3a tan cube x divided by 1 1 minus 3 minus tan 3 tan square. 3 tan square x. ஓகே. அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க தப்பு எழுதியிருந்தீங்கன்னா. சரிங்களா? அப்ப இது வந்து இன்வெர்ஸ் trigonometry ஃபார்முலா மாத்தினா 3 tan inverse of x equal to tan inverse of 3 3x minus x cube divided by 1 minus 3 square x. 3x square. சரிங்களா? சரி அப்ப என்னன்னா இந்த क्वेश्चन கொடுத்துட்டாங்கன்னா நீங்க டைரக்ட்டா ஃபார்முலா எழுத கூடாது. என்ன எழுதணும்னா let x equal to tan theta ன்னு எழுதணும். சரிங்களா? அப்ப theta equal to என்ன எழுதணும்? tan inverse of x ன்னு எழுதணும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? Okay, sir. y equal to tan inverse of 3 tan theta minus 3 sorry tan cube theta. X Sir. cube tan cube theta. அப்ப tan cube theta divided by 1 minus 3 tan square theta. Is correct? Okay, sir. That is equal to tan inverse of this formula is called tan 3 theta. Okay? Tan 3 theta. Is correct? That is equal to Yes, sir. tan inverse 2 கட் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்? 3 theta ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 3 theta ன்னு கிடைக்கும். Sir. theta ஓட வேல்யூ என்னது? tan inverse of x. Tan inverse of அப்ப x. y equal to என்ன கிடைக்குது? 3 tan inverse of x. கரெக்ட்டுங்களா? Sir. அப்ப இது y னா நம்ம டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x ன்னு போடும்போது dy by dx can be written as 3 by 1 plus x square. இதுதான் क्वेश्चन நம்பர் 10th ஓட ஆன்சர். சரியாமா? Yes, sir. சோ வெயிட் பண்ணுங்க. நம்ம அடுத்த क्वेश्चन நடத்திடுறேன். ஒரு 2 3 क्वेश्चन நடத்திட்டு அப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். காட்டுறேன். क्वेश्चन நம்பர் 14. 14க்கு வந்து நம்ம sin 2x ஃபார்முலா என்னடா? sin 2x க்கு So sin 2x க்கு வந்து 2 sin x into cos x. trigonometry ஃபார்முலா. இது எல்லாமே trigonometry கான்செப்ட். இதெல்லாம் trigonometry ஃபார்முலா. சரிங்களா? புரியுதாமா? Yes, sir. Yes, sir. இல்ல புதுசா பார்க்குற மாதிரி பார்க்கவே அதான் கேட்குறேன். அப்ப 2 sin inverse of x. 2 sin inverse of x எப்படி எழுதலாம்? sin inverse of x into root of 1 minus x squared. இங்க 2 இருக்குது. இந்த 2 வந்து முன்னாடி வந்துருங்க. 2 into x. ஓகேங்களா? Sir. அப்ப நாம பார்க்கக்கூடிய क्वेश्चन என்ன? இத நாம பார்க்கக்கூடிய क्वेश्चन. சரி எடுங்கன்னு. Yes, sir. அப்ப இது என்ன பண்ணலாம்? x equal to என்ன எடுப்பீங்க? Sir x வந்து sin theta ன்னு எடுப்பீங்க. சரிங்களா? sir. x வந்து sin theta ன்னு எடுப்பீங்க. x வந்து sin theta இருந்தா என்னவும் y equal to அதாவது theta equal to என்ன கிடைக்கும்? sin inverse of x ன்னு கிடைக்கும். சரியாமா? Sir. y equal to sin inverse of 2 sin theta into root of 1 minus sin square theta. Is correct? Sir. Sin inverse of 2 sin theta root of 1 minus sin square வந்து cos square theta அப்ப cos theta ஆகும். ரூட்ல இருக்கனால cos theta ஆகும். கரெக்டாமா? Sir. sin inverse of என்ன கிடைக்கும்? 2 sin theta into cos theta வந்து sin 2 theta. Is correct? Yes, sir. sin sin கட்டாரு அப்ப 2 theta ன்னு வரும். 2 theta னா theta ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் sin inverse of x. sin inverse of x. கரெக்டாடா? Yes, sir. அப்ப இதான் y. கரெக்டாமா? Sir. அப்ப டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது dy by dx equal to என்ன கிடைக்கும்? 2 divided by sin inverse of x ஃபார்முலா வந்து 1 minus x squared ஸ்கொயர் ரூட்ல. சரிடா கண்ணு? Sir. டவுட் இருக்குங்களா? No, sir. ஓகே. இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन நடத்திறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிரும். அதுக்காக இன்னும் ஒரு क्वेश्चन மட்டும் நடத்திறேன். கொஞ்சம் பாத்துக்கங்க. சரியாமா? Yes, sir. ரெண்டு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா cos 2 theta in terms of cos ஃபார்முலா என்ன? secant theta வந்து நம்மளோட எதனோட ரெசிப்ரோக்கல் வந்துனா 1 by cos theta ஓட ரெசிப்ரோக்கல். இந்த ரெண்டு கான்செப்ட் இப்ப அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? நான் கேட்டது cos 2 theta in terms of cos ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டேன். அதோட ஃபார்முலா என்ன? 2 cos square theta minus 1. 2 cos square theta minus 1. சரிடா கண்ணு? Yes, sir.
அப்ப இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். 15 கொஸ்டின். இந்த எக்ஸர்சைஸ்ல கடைசி கொஸ்டின். இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியாம்மா? sir. அப்ப இங்க 2x² - 1 வருது. அப்ப x ஈக்குவல் என்ன எடுப்பீங்கன்னு பார்த்துக்கங்க. x ஈக்குவல் என்ன எடுக்கலாம்? cos தீட்டான்னு எடுத்துக்கலாமா? அப்ப x sir. ஈக்குவல் என்ன எடுக்கலாம்? cos தீட்டான்னு எடுத்துருங்க. அப்ப என்னாச்சு? தீட்டா ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் x ன்னு ஆயிரும். கரெக்டாமா? Yes, sir. அப்போ y ஈக்குவல் என்ன கிடைக்குது? secant இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. சரிடா கண்ணு? Sir. அப்ப என்னாச்சு? secant இன்வர்ஸ் ஆஃப் 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 என்ன? cos 2 தீட்டாவா? Sir. அப்ப என்ன எழுதலாம்? that is equal to 1 divided by cos 2 theta. Is correct? Yes, அப்ப sir. secant inverse of 1 by cos theta வந்து secant theta எழுதலாம். அப்ப secant 2 theta ஆகும். கரெக்டாடா? Sir. அப்ப என்ன secant is cancel is equal to 2 theta. 2 into என்ன கிடைக்கும்? Cos cos inverse of. கரெக்டுங்களாமா? Yes, sir. அப்ப with respect to x போடுவீங்க. அப்ப dy by dx equal to என்ன கிடைக்கும்? 2 into cos inverse க்கு என்ன பண்ணலாம்? -1 divided by 1 minus x. 1 by 6. Yes, sir. minus 2 divided by root of 1 minus x squared. That's all. எல்லா ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட். சிஸ்டம் அந்த 5 6 ப்ராப்ளம் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அப்ப இதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய எத்தனை क्वेश्चनமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அப்படி தெரியாத Yes, sir. பட்சத்துல நீங்க டைரக்ட்டா தான் சால்வ் பண்ணணும்.